ஒரு கேள்வியுடன் தொடங்குங்கள். அமைதி பலம் என்று நீங்கள் நினைக்கிறீர்களா? இல்லை, சில நேரங்களில் உங்கள் அமைதி உங்கள் வாழ்க்கையை முழுவதுமாக அழித்துவிடும். ப்ராமிஸ். உங்கள் மதிப்பு மற்றும் எதிர்காலத்தை பாதுகாக்க நீங்கள் கட்டாயம் பேச வேண்டிய 5 முக்கியமான தருணங்களை இன்று காண்போம். இந்த 5 தவறுகளை நீங்கள் செய்யும்போது அமைதியாக இருப்பது உங்களுக்கு ஒருபோதும் உதவாது. எனர்ஜி. ஆழமான சிந்தனை மிக்க மற்றும் அவசரமான துணியை பயன்படுத்துங்கள். 5 தவறுகள். The 5 mistakes of silence. ஒன்று, உரிமைகளுக்காக பேசாதிருப்பது. Silence when asking for your rights. நீ உழைக்கிறாய், நேரம் கொடுக்கிறாய், ரிசல்ட் தருகிறாய். ஆனா உன் உரிமை வந்தப்ப நீ அமைதியா இருந்தா அந்த அமைதி மரியாதை கிடைக்கிறதுக்கு இல்ல, புறக்கணிக்கப்படுறதுக்குத்தான். தவறு, மிஸ்டேக். பதவி உயர்வு, சம்பள உயர்வு அல்லது பேசிக் ரெஸ்பெக்ட் கூட நீ டிசர்வ் பண்ணும்போது இப்போ வேண்டாம், அவங்க தானாக தருவாங்க, பேசினா தவறா நினைப்பாங்கன்னு நினைச்சு அமைதியா இருக்கிறது. இந்த அமைதி பொறுமை இல்ல, பயம், ஆபத்து. இந்த அமைதி என்ன சிக்னல் கொடுக்குது தெரியுமா? நான் இதுக்கும் குறைவா இருந்தாலும் ஓகே. அதுக்கப்புறம் உன் வேலை நார்மல் ஆகிடும், உன் வேல்யூ இன்விசிபிள் ஆகிடும், உன் எஃபர்ட் எக்ஸ்ப்ளாய்ட் ஆகிடும். நீ பேசாத வரைக்கும் யாரும் உன் வேர்த்தை கெஸ் பண்ண மாட்டாங்க. செயல்படுத்தக்கூடிய ஆலோசனை, ஆக்ஷனபிள் அட்வைஸ். உன் உரிமைக்காக பேசணும்னா கத்த வேண்டிய அவசியம் இல்லை, கோபப்பட வேண்டிய அவசியம் இல்லை. கிளாரிட்டி பிளஸ் காம் டோன் போதும். எக்ஸாம்பிள், சிம்பிள் அண்ட் பவர்ஃபுல். இந்த வாய்ப்புக்கு நன்றி. நான் கடந்த காலத்தில் செய்த பங்களிப்புகளை பார்த்து என் எதிர்பார்ப்பு ஊதியம் எக்ஸ். அல்லது நான் இந்த பொறுப்பை எடுத்துக்கொள்ள தயார், அதற்கு ஏற்ற ரெக்கக்னிஷன் இருக்கணும்னு நினைக்கிறேன். 2 தவறான புரிதல்களை சரி செய்யாதது. சைலன்ஸ் when மிஸ்அண்டர்ஸ்டாண்டிங்ஸ் grow. உன்னை பத்தி ஒரு தவறான கதை ஆரம்பிக்குது. நீ சொல்ற உண்மை தானாக வெளிவரும். ஆனா உண்மை என்ன தெரியுமா? அமைதி இருந்தா பொய் தான் பேச ஆரம்பிக்கும். தவறு உன்னை பற்றிய பொய், அரை உண்மை, தவறான புரிதல். இவையெல்லாம் பரவும்போது பெருசா இல்ல, விடுங்க, நான் கிளீன் தான் நினைச்சு அமைதியா இருக்கிறது. இந்த அமைதி பொறுமை இல்லை, தவிர்ப்பு. ஆபத்து. மக்களின் மனசில் ஒரு முறை தவறான படம் பில்ட் ஆனா அதை இரேஸ் பண்றது ரொம்ப கஷ்டம். உன் அமைதி என்ன சிக்னல் தருது? இது உண்மைதான் போல. அதுக்கப்புறம் உன் பேர் சந்தேகம், உன் கேரக்டர் கொஸ்டின் மார்க், உன் இன்டென்ஷன் மிஸ்அண்டர்ஸ்டுட். செயல்படுத்தக்கூடிய ஆலோசனை, ஆக்ஷனபிள் அட்வைஸ். பொய் வளர்றதுக்கு சத்தம் வேண்டாம், உண்மை சொல்றதுக்கு கிளாரிட்டி போதும். கோபப்படாதே, எக்ஸ்பிளைன் பண்ண போகாதே, டிஃபரெண்ட் மோட்ல போகாதே. நீ பேசாத நேரத்துல உன் மௌனம் தான் பொய்க்கு ஒப்புதல் கொடுக்குது. 3, ஒருவரை பாதுகாக்க பேசாதிருப்பது. சைலன்ஸ் when someone needs your defense. உன் கண் முன்னாடி ஒரு அநீதி நடக்குது, யாரோ அநியாயமா பழிக்கப்படுறாங்க அல்லது தவறான முறையில நடத்தப்படுறாங்க. நீ எல்லாம் பார்க்கிற, புரிஞ்சுக்கிற. ஆனா எனக்கு ஏன் மோதல் வேண்டாம், என் வேலை அல்லன்னு சொல்லி அமைதியா நிக்கிறேன். தவறு, மிஸ்டேக். அநீதி நடக்கும்போது அமைதியை தேர்வு செய்வது. இந்த அமைதி புத்திசாலித்தனம் இல்லை, பாதுகாப்பு இல்லை, இது பயத்தால வந்த ஒதுங்கல். ஆபத்து, டேஞ்சர். இந்த அமைதி முதல்ல யாரை பாதிக்கும் தெரியுமா? உன்னதான். உன் ஒழுக்கம் மெதுவா உடையும், உன் செல்ஃப் ரெஸ்பெக்ட் உள்ளுக்குள்ளே குத்தும். நான் சரியா நடந்தேனா மனசு கேள்வி கேட்கும். நீ பேசலன்னா அநீதிக்கு ஒரு கூடுதல் பலம் கிடைக்குது. உண்மை, ஹார்ட் த்ரெட். நீ அநீதியை தடுக்காம அமைதியா இருந்தா நீ ராங் சைடுல இல்லை, ஆனா ரைட் சைடுலவும் இல்லை. அந்த நடுநிலை நீண்ட காலத்துல குற்ற உணர்ச்சியாக மாறும். செயல்படுத்தக்கூடிய ஆலோசனை, ஆக்ஷனபிள் அட்வைஸ். பாதுகாக்க பேசுறதுன்னா கத்தணும்னு அர்த்தம் இல்லை, சண்டை போடணும்னு அர்த்தம் இல்லை. ஒரு உண்மையான வரி போதும். அநீதிக்கு எதிராக பேசாத அமைதி பாதுகாப்பு இல்லை, அது பயம். 4 எல்லைகளை கட்டி காக்காதது. சைலன்ஸ் when your boundaries are crossed. முதலில் ஒரு ஸ்மால் ரிக்வெஸ்ட், நீ சரின்னு சொல்ற. அடுத்தது அது ஹேபிட் ஆகுது, அப்புறம் அது எக்ஸ்பெக்டேஷன் ஆகுது. இறுதியில உன் எல்லைகள் காணாம போயிடுது. தவறு, மிஸ்டேக், உன் நேரம், சக்தி, மனசு, இவையெல்லாம் மீண்டும் மீண்டும் மற்றவர்கள் கடக்கும்போது சரிதான், இப்போ இல்லைன்னு சொன்னா தவறா நினைப்பாங்க, அவங்களுக்கு உதவணும்னு நினைச்சு அமைதியா இருக்கிறது. இந்த அமைதி நல்ல மனசு இல்ல, செல்ஃப் பிட்ரேயல். ஆபத்து, டேஞ்சர். உன் அமைதியான சகிப்புத்தன்மை என்ன மெசேஜ் தருது தெரியுமா? என்ன மேல எல்லை இல்ல. அதுக்கப்புறம் உன் டைம், ஃப்ரீ ரிசோர்ஸ், உன் எஃபர்ட் டேக்கன் ஃபார் கிராண்டட், உன் பீஸ் டிஸ்டர்ப். கோபம் சேரும், மன அழுத்தம் அதிகரிக்கும், ஒரு நாள் எக்ஸ்ப்ளோசிவ் ஆகும். உண்மை, ஹார்ட் த்ரெட். நீ எல்லை வைக்காத வரைக்கும் யாரும் உனக்கு எல்லை வைக்க மாட்டாங்க. ரெஸ்பெக்ட் கேட்டு வராது, டிஃபைன் பண்ணணும். செயல்படுத்தக்கூடிய ஆலோசனை,
ஆக்ஷனபிள் அட்வைஸ். எல்லை வைக்கிறதுக்கு கத்தணும்னு தேவையில்லை. கடுமையா பேசணும்னு தேவையில்லை. எல்லை வைக்காத நல்ல மனசு ஒரு நாள் உன்னை உடைக்கும். 5 உணர்வுகளை வெளிப்படுத்தாதது. சைலன்ஸ் when you need to express love or gratitude. உன் வாழ்க்கையில உன்னை உண்மையா கேர் பண்றவங்க இருக்காங்க. அவங்கள் உனக்காக நிக்கிறாங்க, உன்னை புரிஞ்சுக்கிறாங்க, உன் worst டைம்ல கூட விடாம இருக்காங்க. ஆனா நீ என்ன நினைக்கிற? அவங்களுக்கு தெரியும். நான் சொல்லணுமா? என்ன தேவை? அதனால நீ சொல்லாம இருந்துடுற. தவறு, மிஸ்டேக், அன்பு, நன்றி, பாராட்டு இவையெல்லாம் உள்ளுக்குள்ளே வச்சுக்கிறது. செயல்களாலே புரியும்னு நினைச்சு வார்த்தைகளை தவிர்ப்பது. இந்த அமைதி பெருமை இல்ல, உணர்ச்சி தவிர்ப்பு. ஆபத்து, டேஞ்சர். உணர்ச்சி பூர்வமான அமைதி மெதுவா என்ன பண்ணும் தெரியுமா? உறவுகளில் டிஸ்டன்ஸ் உருவாகும். எனக்கு வேல்யூ இல்லையா எதிர்பக்கம் நினைக்க ஆரம்பிக்கும். நெருக்கம் மெதுவா குறையும். உறவுகள் மௌனத்துல சாகும். வார்த்தைகள்ல தான் வாழும். உண்மை உனக்கு ஆப்வியஸா தெரிஞ்சது, மற்றவங்களுக்கு ஆப்வியஸ் இல்லாம இருக்கலாம். அப்ரிஷியேட் பண்ணாத அன்பு, எக்ஸ்பிரஸ் பண்ணாத நன்றி சொல்லாத பாசம் இவையெல்லாம் லாஸ்ட் கனெக்ஷனா மாறும். செயல்படுத்தக்கூடிய ஆலோசனை, ஆக்ஷனபிள் அட்வைஸ். உணர்ச்சிகளை வெளிப்படுத்த பிக் ஸ்பீச் தேவையில்லை. டிராமாட்டிக் வேர்ட்ஸ் தேவையில்லை. ஒரு சிம்பிள் லைன் போதும். எக்ஸாம்பிள்ஸ்: நன்றி, நீ இல்லைன்றா நான் இங்க இருக்க மாட்டேன். நான் உன்னை நேசிக்கிறேன். நீ என் வாழ்க்கையில ரொம்ப முக்கியம். இவ்வளவுதான். ஆனா இம்பாக்ட், சொல்லப்படாத அன்பு காலத்தோடு அமைதியா மறைந்து போயிடும். உங்கள் மதிப்பு, உங்கள் உறவுகள் மற்றும் உங்கள் எதிர்காலத்தை நீங்கள் பாதுகாக்க வேண்டிய 5 முக்கியமான சூழ்நிலைகள் என்னவென்று இந்த வீடியோவில் பார்க்கலாம். இந்த 5 தவறுகளை நீங்கள் செய்யும் போது அமைதியாக இருப்பது உங்களுக்கு ஒருபோதும் உதவாது. அமைதி ஒரு ஆயுதம். ஆனா அது சரியான நேரத்துல பயன்படுத்தினாதான் பலம். தவறான நேரத்துல மௌனம் உன் மதிப்பை களையெடுக்கும். உன் உறவுகளை உடைக்கும். உன் எதிர்காலத்தை தள்ளி வைக்கும். நினைவில் வை, எல்லா இடத்திலும் பேச வேண்டாம். ஆனா பேச வேண்டிய இடத்துல அமைதியா இருக்காது. இன்னைக்கு நீ பேசலன்னா நாளைக்கு உன் வாழ்க்கை உன்கிட்ட பேசும். உள்ளுக்குள்ளே உடைக்கும். இன்று நீ பேசாத வார்த்தைகள் நாளைக்கு உன் வாழ்க்கையில காயமாக மட்டுமில்ல, ஒரு சின்ன பச்சாதாபமா உள்ளுக்குள்ளே தங்கும். அமைதியை நேசி, அது உன்னை அமைதியாக்கும். ஆனா அமைதிக்குள் ஒளிஞ்சுக்காதே. ஏன்னா ஒளிஞ்சுகிட்ட வாழ்க்கை ஒரு நாள் உன்னை வெளியே இழுத்து தீர்ப்பு சொல்லும்.